பூலோக வைகுந்தம் திருவரங்கம் பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலம். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த திருத்தலத்துக்கு வரணும். சமீபத்தில் எங்கள் ஸ்ரீபு கலாச்சார மையத்தோட இயக்குனர் முனைவர் சே ஜெகநாதன் அவர்கள் ஒரு உபன்யாசத்துல மணவாள மாமுனிகள் பற்றிய உபன்யாசத்துல சொல்லிய கருத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. ஸ்ரீரங்கத்துல அதாவது பெரிய கோவில் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்களால சொல்லப்படக்கூடிய திருவரங்கத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் ஒரு வருடமாவது தங்கி அந்த திருக்கோவில்ல நடக்கக்கூடிய அத்தனை உற்சவங்களையுமே காணணும். அதுதான் மிக சிறப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளால ஒரு வருடம் தங்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த திருத்தலத்தை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இருக்கிறது கீழ சித்திரை வீதி, திருவரங்கத்தோட கீழ சித்திரை வீதி. இந்த கீழ சித்திரை வீதி ஏன் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது அப்படின்றத காரணத்தை நம்ம பார்க்கலாம். உடையவர் திருப்பாவை ஜீயர் அப்படின்ற ராமானுஜர் தினமும் உஞ்சவிருத்தி பண்ணுவாங்க. ராமானுஜருக்கு மிகவும் பிடித்தமான பாசுரங்கள் திருப்பாவை பாசுரங்கள். அதோட 18வது பாசுரமான உந்து மதகளிக்கண் பாசுரம் பாடிட்டு வரும்போது உடையவர் பெரிய நம்பி திருமாளிகைக்கு வராங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பெரிய நம்பி திருமாளிகை. இந்த பெரிய நம்பி திருமாளிகைக்கு வரும்போதுதான் ராமானுஜர் அந்த பெரிய நம்பி திருமாளிகைக்கு வரும்போது பெரிய நம்பியோட குமாரத்தி கதவை திறக்கிறாங்க. திறந்து அந்த உஞ்சவிருத்திக்காக சுவாமிக்கு படைக்கணும் அப்படின்னு வரும்போது இவர் அந்த ஆண்டாளே கதவை திறக்கிறதா எண்ணி ஒரு நிமிடம் மூச்சை ஆகிறாரு. அந்த அளவுக்கு உடையவரால மிகவும் சிறப்பிக்கப்பட்ட திருப்பாவையோட தொடர்புடைய ஸ்ரீ பெரிய நம்பி திருமாளிகை முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த பெரிய நம்பி திருமாளிகையை நம்ம தரிசிக்கிறோம். ராமானுஜரோட பாதையில அவர் நடந்த பாதப்பட்ட புண்ணிய பூமியான திருவரங்கத்தில் கீழ சித்திர வீதியில நம்மளும் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இதெல்லாம் நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற மாதிரிதான் நான் என்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.